எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு லிங்கா படத்தின் கதை என்னுடைய கதைன்னு முல்லைவனம் படத்தின் இயக்குனர் மற்றும் ரவீந்திரன் மதுரை ஹைகோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. அதை பற்றி கொஞ்சம் அலசி ஆராயலாம். தமிழ் சினிமா இது போன்ற பிரச்சனையெல்லாம் காரணம் என்ன, இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றதையும் கொஞ்சம் பார்க்கலாம். நேற்று வரைக்கும் கத்தி படம் என்னுடைய கதை அப்படின்னு சொல்லி கோபி அவர் நிறையா மீடியாவில் இன்டர்வியூ கொடுத்தாரு. கேஸ் போய்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு நேற்று அந்த கேஸை வித்ட்ரா பண்ணிட்டாரு. அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியலை. அவரும் இது வரைக்கும் அதுக்கு எதுவும் இன்டர்வியூவும் கொடுக்கல. இதுக்காண்டி நீதிபதி அவருக்கு 1000 ரூபா ஃபைன் போட்டிருக்காரு. அந்த ஒரு பிரச்சனை இப்போ தான் முடிஞ்சிருக்கு. கத்தி பட பிரச்சனை. திடீர்னு லிங்கா படத்தின் பிரச்சனை புதுசாக முளைச்சி வந்திருக்கு. இந்த முல்லைவனம் படத்தின் டைரக்டர் தயாரிப்பாளர் ரவீந்திரன் இந்த படத்தை பூஜை 2013 போட்டார். அதோட இன்டர்வியூ இப்போ தான் பார்த்தேன். அதில் இவர் சொல்லியிருக்காரு, முல்லை பெரியாறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இந்த படத்தில் வச்சுருக்கேன். இதனால் மக்கள் படும் அவலங்கள், இந்த டேம் மூடிட்டா இந்த டேம் மூடுறதுக்கு பின்னாடி நடக்கும் அரசியல் விளையாட்டு, இதை பற்றி இந்த படத்தில் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 லைன் சொல்லியிருக்காரு. எனக்கு ஒன்றும் புரியலை. KS ரவிக்குமார் இந்த 2 லைனை வச்சு எப்படி லிங்கா படம் ஃபுல்லாக எடுத்தாருன்னு சொல்லிட்டு தெரியலை. அதுதான் இவர் வைக்கிற கம்ப்ளைண்ட். இவர் சொன்னதை யூடியூப்பை பார்த்து காப்பி அடித்து அவர் எடுத்துட்டாரதா சொல்கிறாரு. இந்த 2 லைனை வச்சு முழு நீள படமாக எப்படி எடுக்க முடியும்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக தெரியலை. அந்த ஒரு சைடு ஒரு இஷ்யூ போய்கிட்டு இருக்கு. அப்புறம் இந்த 30 செகண்ட் ட்ரெய்லர் தான் ரிலீஸ் பண்ணாங்க லிங்கா படத்துக்கு. இந்த 30 செகண்ட் ட்ரெய்லரில் எப்படி இந்த முல்லைவனம் படத்தின் கதை இந்த ட்ரெய்லருக்குள்ளே, இந்த டீசருக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிச்சாரு இந்த ரவீந்திரன், இவரோட தலைமையில் இருக்க குழு எப்படி இந்த இதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதும் தெரியலை. எப்படியும் இந்த இது கோர்ட்டில் கேஸ் போட்டார். அது எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்புறம் இந்த படத்தோட பிரச்சனைக்கெல்லாம் என்ன காரணம்னு சொல்லி கொஞ்சம் அலசி ஆராயணும்னா, இயக்குனர் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கமும் ஒரு கட்டுக்கோப்பாக கிடையாது. இதுதான் பிரச்சனை. இவங்க எல்லாரும் ஒரு அரசியல்வாதிக்கு செம்பு தூக்கிக்கிட்டு தெரிஞ்சால் கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரத்தான் செய்யும். என்னைக்கு செம்பு தூக்குறது நிப்பாட்டுறாங்களோ அன்னைக்கு தான் இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து ஒரு போராடணும். இன்றைக்கி நம்ம KS ரவிக்குமாருக்கு வந்த பிரச்சனை நாளைக்கு உங்களுக்கு வரலாம். நேற்று விஜய்க்கு வந்த பிரச்சனை நாளைக்கு இன்னொருத்தருக்கும் வரலாம். ஏன் அவங்களே எல்லாத்தையும் போராடி அவங்களா பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களா ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லி தெரியல. அப்புறம் எதுக்கு இயக்குனர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், இத்தனை சங்கங்கள் இருக்குன்னு சொல்ல தெரியல. ஒருத்தருக்கு பிரச்சனைனா எல்லாரும் சேர்ந்து ஒன்றா போராடினா தான் இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்ட முடியும்னு சொல்லிட்டு என்னோட அபிப்பிராயம். அவங்களோட அபிப்பிராயம் எப்படி இருக்குன்னு தெரியல. இதில் ஃபைனலாக அடி வாங்குறது தயாரிப்பாளர் தான். அவர் கடனை உடனே வாங்கி ஒரு படத்தை இன்வெஸ்ட் பண்ணி இன்றைக்கி ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி எல்லா ப்ரொடக்ஷன் எல்லா ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ திடீர்னு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வர்றப்ப படம் அவங்க ஃபிக்ஸ் பண்ண டேட்டுக்கு ரிலீஸ் பண்ண முடியல. இதனால் படம் ஓடுனாலும் அவங்க அந்த வட்டி கொடுக்குறதுக்கே வர்ற ப்ராஃபிட் சரியாக இருக்குது. அப்படி ஓடலைன்னா தயாரிப்பாளர் அவ்வளோதான், எங்கேயாச்சும் தூக்கு போட்டு போய்கிட்டே இருக்காங்க. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக தயாரிப்பாளர் சங்கமும் இயக்குனர் சங்கம் மற்ற நடிகர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு பண்ணணும். நடிகர்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமையை வர வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இப்போ இருக்காங்க. இல்லைன்னா அவரவரோட பிரச்சனையை அவரவர் தான் பார்த்துக்கிற மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா யாரும் எந்த டைரக்டரும் எந்த ப்ரொடியூசரும் ஒரு நல்ல படத்தை கொண்டு கொடுக்க வாய்ப்பே கிடையாது. தமிழ் சினிமா வீழ்ச்சியின் பாதைக்கு தான் இது கொண்டு போய் சேர்ப்போம். பார்க்கலாம் அந்த பிரச்சனை எப்படி கொண்டு போய் எப்படி முடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பொறுத்திருந்து. எப்படி இருந்தாலும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு டிசம்பர்
12ஆம் தேதி ரஜினி பிறந்தநாள் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா ரிலீஸ் டேட் வந்து கொஞ்சம் மாறி போகலான்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்க்கலாம், இந்த பிரச்சனை கூடிய விரைவில் வந்து முடிவுக்கு வரும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். என்னோட விமர்சனங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கவும், மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர் மற்றும் சமூக இணையதளங்களில் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.